Hi friends, welcome to SARANYA Pondicherry. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரோட்டு கடை இட்லி சாம்பார் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை அழுத்துங்க. so that நான் நெக்ஸ்ட் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் இது ரொம்ப அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமா பெருங்காய பவுடர். இப்போ குக்கர் வந்து ஒரு 3 விசில் வரணும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள சைமல்டேனியஸா நான் மிக்ஸி ஜார்ல ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சிக்க போறேன். பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இப்போ குக்கர் ரிலீஸ் விட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம் தனியா. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை வந்து கொஞ்சம் மத்து வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணாலே போதும். இப்போ வானல் வச்சுட்டு இது தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காய தக்காளி, அதையும் இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ எனக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் கடல மாவு. இதில் வந்து தண்ணி போட்டு நீங்கள் இந்த கடல மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே நீங்கள் அந்த இதில் போட்டுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம முன்னாடியே கரைச்சிக்கிறோம். இப்போ அந்த கரைச்ச கடல மாவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பரான ரோட்டுக்கடை இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்யணும்னு தோணும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.